வீட்டுல யாருங்க? வெளியே வாங்க. ஹலோ சார், வெளியே வாங்க. நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? யார் வேணும்? இங்க கிழக்கம்பட்டி கிருஷ்ணசாமிங்கிறது யார் சார்? எங்க அப்பா தான். அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அரெஸ்டா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், எழுத்த வீட்டுக்காரங்கள அருவாளை தூக்கிட்டு வெட்ட போயிருக்காரு உங்க அப்பா. அவங்க கொலை முயற்சின்னு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனால உங்க அப்பாவை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். கூப்பிடுங்க சார் அவரை. இங்க பாருங்க, எங்க அப்பா அந்த மாதிரி எதுவும் செய்யல. யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. அத நாங்க விசாரிச்சுக்கிறோம் சார். முதல்ல உங்க அப்பாவை கூப்பிடுங்க. இங்க பாருங்க, அது எங்க குடும்ப விஷயம் தான். அத நாங்களே பேசி சரி பண்ணிக்கிடியோம். நீங்க தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்புங்க. இங்க பாருங்கம்மா, எங்க ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் கொலை முயற்சின்னு சொல்லி. கண்டிப்பா உங்க புருஷனை கூட்டிட்டு போக மாட்டோம். வர சொல்லுங்க அவரை. சார், உங்க அப்பா எங்க? சரத் பாபு, என்னப்பா பிரச்சனை? இப்ப நீங்க உள்ள போங்க, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். சார், உங்க பேர் தான் கிழக்காம்பட்டி கிருஷ்ணசாமியா? ஆமா, நான் தான். நீங்க ஏத்த வீட்டுக்காரங்கள அருவாளை தூக்கிட்டு வெட்ட போயிருக்கீங்க. அந்த அம்மா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும். என்னது, ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாவளா? என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாவளா? அங்க பேரட்டும், அதுக்கு வரதாவியலுக்கு இருக்கு. சார், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அப்புறம் உங்களை தூக்கி உள்ள வச்சிருவோம். நாங்க இருக்கும் போதே இப்படி பேசுறீங்க, இல்லாத போது என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க. வாங்க சார் ஸ்டேஷனுக்கு. சார், அவங்களும் எங்க குடும்பம் தான் சார். எங்க பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் சார். இந்த பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் சார். எங்க அப்பாவெல்லாம் நீங்க கூட்டிட்டு போகாதீங்க. இங்க பாருங்க, எது பேசணும்னாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்க எங்க கடமை தான் செய்ய வந்திருக்கோம். சார், நீங்களா வந்துட்டா நாங்க ஒழுங்கா கூட்டிட்டு போவோம். இல்ல அடிச்சு தெருவழியா இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். பரவாயில்லையா சார்? பின்ன என்ன, லேடிஸ் அருவாளை தூக்கிட்டு வெட்ட போயிருக்காரு. அப்படி என்ன அந்த அம்மா மேல இவருக்கு கோபம்? எதா இருந்தாலும் எங்க கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, நாங்க இங்க தானே இருக்கோம். அதை விட்டுட்டு சட்டத்தை அவர் கையில எடுத்துப்பாரா? இது ரொம்ப பெரிய கேஸா தான் ஃபைல் ஆகும் சார். ஓய், நீங்க வைக்கல பாருங்க. நாங்க உங்க அப்பாவை கூட்டிட்டு போறோம். கிருஷ்ணசாமி, வாங்க. வேண்டாம், எங்க அண்ணனை கூட்டிட்டு போவாதுங்க. என் வாழ்க்கைக்காக தான் எங்க அண்ணன் இதெல்லாம் செஞ்சாரு. அவர் எதுவுமே வேணும்னே பண்ணல. என்னாலதான் எல்லா பிரச்சனையும். என்னைய கூட்டிட்டு போங்க, அவரை விட்டுருங்க. இங்க பாருங்கம்மா, யார் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அவங்களதான் கூட்டிட்டு போக முடியும். எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சார், வாங்க சார். இங்க பாருங்க, அவைய ஒண்ணுமே பண்ணல. அந்த பொம்பளை தான் ஏதோ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுருங்க. இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு. அப்போ அந்த அம்மா வெட்ட போனது உண்மைதானே? இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சிருக்காரு. நீங்களும் எல்லாரும் பார்த்து சும்மா இருந்திருக்கீங்க. சார், என் வாழ்க்கைக்காக தான் எங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுருங்க. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என்னைய வேணா கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்கம்மா, யார் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அவர் தான் கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களே நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கோம். சார், வரீங்களா இல்ல உங்களை இழுத்துட்டு போகணுமா? வாங்க போலாம். என்னங்க ஷாடட் பாப்பா? யாரும் கவலைப்படாதங்க, நான் திரும்ப வருவேன். ஷாடட் பாப்பா? சார், வாங்க போலாம். எப்ப? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. அத்தை, அழாதீங்க, அப்பா வந்துருவாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். சரத் பாபு, நீ சும்மா போனா விட மாட்டாவ. நம்ம முதல்ல ஒரு வக்கீல பிடிப்போம், வா. சரியா, நான் கொஞ்சம் வாங்க என் கூட. சித்தி, சரோஜாவும் பிள்ளையும் பாத்துக்கிறீங்க, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். சரிப்பா. வாங்க மைனி, நம்மளும் போவோம். வேண்டாம் மாதாவிய போடாவல்ல, போய் கூட்டிட்டு வந்துடுவா. நீ அழறத நிறுத்து. எனக்கு பயமா இருக்கு மைனி. இதுக்குதான் அண்ணன் அவ்வளவுக்குள்ள சொன்னேன், போவாண்டான்னு. ஒரு வார்த்தை அண்ணன் கேட்டாப்ல. அந்த பொம்பளை சரியான ஆளு. என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு. நான் கூட அவையில பார்க்கும்போது அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நல்லாவே தெரியுது எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. எதுக்கு அண்ணன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என் பேர்ல கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்படி ஆயிருச்சு மைனி. அண்ணனை வெளியே விடுவாங்களா இல்லையான்னு தெரியலையே. அழாத, போயிருக்காவல்ல ரெண்டு பேரும் கூட்டிட்டு வரேன்னு. கூட்டிட்டு வருவா மீனா, நீ அழாத. எல்லாம் என்னாலதான். தோட்டத்துல வேலை முடிய லேட் ஆயிட்டு வைக்கலாண்டோ. மாணிக்க வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை, பசி தாங்க முடியல. சரி, சின்னவன பொண்டாட்டி வந்தாவளா இல்லையா? போயே தீர
அகிலாண்டா நம்ம பிள்ளைலாம் அப்படி எல்லாம் போக மாட்டான். போக மாட்டானா, போக மாட்டான். பெத்த தாய்னா அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னைய மீறி பொண்டாட்டி வழி சொந்தம் தான் முக்கியம்னு ஓடி இருக்கான். இதுலயே தெரிஞ்சுக்கிடுங்க. இப்ப அவன் பழைய ஆனது கிடையாது. அந்த குமரி எல்லாத்தையும் மாத்திட்டா. இப்பதான் வந்தாளுவ. அதுக்குள்ள மாத்திரியாளுவ. வரதுக்குள்ள எப்படிதான் முந்தானியில புருஷனை முடிஞ்சிரியாளுவோ தெரியல. இந்த வித்தையெல்லாம் ரொம்ப நல்லா கத்து வச்சுட்டு வந்திருக்காளுவ. எனக்கு மட்டும்தான் இப்ப வரைக்கும் தெரியல. அகிலாண்டா நீ இப்ப என்ன சொல்ல வர? உன் பேச்ச நான் கேக்குறதுலன்னு சொல்ல வரியோ? ஆமா, என் பேச்ச நீங்க கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பாப்பீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தான் நான் தலையாட்டிட்டு கிடக்கேன். நான் சொல்லியது இந்த வீட்ல யார் காது கொடுத்து கேட்டா? அப்படியே கேட்டிருந்தா இந்த 10,000 கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு நீங்க கொடுக்காம இருந்திருப்பீங்க. நான் அடுத்த மாசம் பிறக்க போது அதுக்கு ஒரு 10,000 தான் கேட்க போறேன். எங்க இருக்கு? எடுத்து எடுத்து நீட்டி எதுக்கு? அகிலாண்டா இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு பழசெல்லாம் இருக்கா? நானே தோட்டத்துல வேலை செஞ்சு கலசி போய் வந்திருக்கேன். நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. அப்ப இந்த வீட்ல நான் பேசவும் கூடாதா? பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லாம போயிட்டா? சரி சரி, நான் எதுவுமே பேசல. உங்க விருப்பம் எப்படினாலும் பாங்க, எப்படினாலும் செய்யுங்க. ஆடுவானா எங்கனாலும் போட்டு எப்படினாலும் வரட்டும். பொண்டாட்டி பின்னால அந்த ஆள் ஒளிஞ்சு போயிட்டாலும் சரிதான். மாசம் மாசம் 10,000 தூக்கி கையில கொடுங்க, நல்லா செலவழிக்கட்டும். நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. பேசாம ஏதாவது காசி ராமேஸ்வரம்னு போலான்னு தோணுது. காசி ராமேஸ்வரம் போற அளவுக்கு என்ன வயசாயிட்டா? உங்க மருமகள இப்பவே போக வச்சிருவாளுவே. அதுக்கு முன்னாடி நானே போயிட்டா நல்லதுன்னு பாக்கேன். சும்மா இரு அகிலாண்டா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. அது அந்த பிள்ளையோட சொந்தக்காரவிய வீட்டு விசேஷம்ல, அதான் அதை பிடிச்சி போடணும்னு போயிருக்கா. ஏதோ தங்கணும்னு ஆசை வந்திருக்கோம், நாளைக்கு வருவாங்களா இருக்கும். விடு போயாச்சு, அதுக்கு பிறகு பேசி என்ன பண்ண போறா? ஏங்க போயாச்சு, நான் இல்லன்னு சொல்லல. என்கிட்ட போன் போட்டு இந்த மாதிரி நேரம் ஆயிட்டுமா என்னால வர முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு புது வீட்ல தங்க போயிருக்க அந்த குமரி பிள்ளைக்கு ஒத்துக்கிடுமா? அந்த பெயிண்ட் வாட சுண்ணாம்பு வாட எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒத்துக்கிடலன்னா என்ன செய்ய? நம்மளாலேயே புது இடத்துல போய் ஒரு நாள் நிம்மதியா தங்கிட்டு வர முடியாது. அதுவே இப்ப கேட்டது புது வீடு. அதுல என்ன வசதி இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும்? பிள்ளை அங்க வச்சு தங்குறதுக்கு அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. அதுவும் நம்மளோட சொல்லாம கொள்ளாம. சரி நீயாவது ஒரு போன் போட்டு கேட்டிருக்கலாம்ல ஆனந்துக்கு. என்னப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒருவேளை அங்கேயே தங்குறீங்களான்னு கேட்க வேண்டியதானே? ஆமா, நானே அவிய கால்ல போய் உளியே. அவிய பெத்த தாய் இருக்காளே, பெத்த தகப்ப இருக்காங்களே, அவியலுக்கு போன் போட்டு சொல்லுவான்லாம் நினைக்க மாட்டாவ. நான் தான் போன் போட்டு கேட்கணும், கால்ல போய் உளணும். நீங்களா நல்லதா அவியலுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஆனந்தப்பா. இப்படி இருந்தா என்ன ஏவ மதிப்பா? வீடு அகிலாண்டா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து நான் கை காலை கழுவிட்டு வரேன். வாங்க வாங்க, இப்ப நான் சொல்றதே உங்களுக்கு புரியாது. நாளைக்கு ஒரு நாள் இவ்வளவு படுத்துற பாட்டை பார்த்துட்டு தான் உங்களுக்கு புரிய வரும். அப்பதான் நம்ம பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னாலேன்னு தெரியும். அகிலாண்டா நான் போய் படுக்கட்டுமா? இருங்க இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லி நீங்க கை காலை கழுவிட்டு வாங்க. இந்த மனுஷன்ட்ட 4 வார்த்தை கூட பேச முடியாது. வீட்டுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் சோறு 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 மட்டும் தான் முக்கியம். பொண்டாட்டி எந்த வழியா போறா, பிள்ளைகள் எந்த வழியா போகுதுங்கிறதுல இப்ப முக்கியம் இல்லை இவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு. குமரி, பெரிய குமரி, குமரி. ஒரு சத்தத்துக்கு எந்த நாளும் வந்து நின்னோன்னு கிடையாது, என்னத்தேன்னு கேட்டானும் கிடையாது. தொண்டை தண்ணி போகாம இவ்வளவு கத்தி கத்தி நான் கூப்பிடணும். பெரிய குமரி, என்னத்தே இந்த வாரேன். இத்தனை சத்தம் விட்டு கூப்பிட்ட வர வந்து நிக்கிறியே, என்ன வாங்கிட்டியோ? இல்லத்தே. ஆமாங்கிறியா இல்லங்கிறியா? ஆமா, ஆனா இல்லத்தே. நல்ல சமாளி. போ, சாப்பிட வந்துட்டாவே, சாப்பாடு எடுத்துட்டு வந்து வை. எத்தே என்ன சாப்பாடு? என்னது, என்ன சாப்பாடா? ஆமத்தே, என்ன சாப்பாடு? அட இடி உழுவா, இவ்வளவு நேரம் சமைக்காமலே உள்ள போய் படுத்திருந்தா? எத்தே நான் சமைக்கல, நீங்க வீட்டுல இருந்தீங்களா? நீங்க சமைக்கலையோ? மதியத்துக்கு நான் சமைச்சு சாப்பிட்டாச்சு. ராத்திரிக்கு எப்பயும் போல நீ செய்ய வேண்டியதானே? என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? எத்தே நான் பால் காய்ப்புக்கு போயிட்டு வந்தேன்ல, அதான் படுத்திருந்தேன். பால் காய்ப்புக்கு போயிட்டு வந்து பயணம் போயிட்டு வந்தேன்னு சொல்லு. உனக்கு தெரியாதா ராத்திரி எல்லாரும் சாப்பிட வருவாங்க, சமைச்சு வைக்கணும்னு? ஒரு தடவை நான் உனக்கு சொல்லி சொல்லி அழணுமா? பால் காய்ப்புக்கு போயிட்டு வந்தாலும் அதெல்லாம் போய் படுத்துட்டாளாம். இதுக்குதான் அங்க போய் முறிஞ்சு முறிஞ்சு விழுந்து வேலை பார்க்க கூடாதுங்கிறது. இப்ப சாப்பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? எத்தே நீங்க செய்ய வேண்டியதானே தே? இல்லைன்னா மதியம் செய்யும் போதா கொஞ்சம் அதிகமா செய்ய வேண்டியதானே? நாங்க 3 பேர் இல்ல.
ஏன் செல்லம்மாச்சித்தி கூட தான் இங்க இல்ல உங்க 3 பேருக்கு தான் சமைச்சீங்களோ? ஆமா, 3 பேருக்கு செஞ்சு அப்படியே சாப்பிட்டு தீட்டாச்சு. ராத்திரிக்கு எப்பயும் போல நீ ஏதாவது செய்ய வேண்டியதானே? டிபன் செய்வாளா? தோசையை சுடுவேன், சப்பாத்தியை போடுவேன், பல்லாக்கு போட வேண்டியதானே? போ, போய் வந்தவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடு. உன் மாமனார் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அதுக்குள்ள தட்டுல சாப்பாடு இருக்கணும். அது எப்படி 10 நிமிஷத்துல ரெடி பண்ண முடியும்?